ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க. உங்களுக்கான தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? நீங்கள் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் போடுங்க அப்படின்றத வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் லைவ் டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டு இருந்தேன். நான் டெலிட் பண்ணிட்டு இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. மொத்தம் 60 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். 1லிருந்து 60 வரல நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஸ்டின் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணும்போதே 1, 2 போட்டு கூட நீங்கள் அட்டன் பண்ணி எழுதிடுவாங்க. அப்படியே வாயால் ஆன்சர் சொல்லி கரெக்டாக தப்பான்னு கெஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்றத என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு ஒரு ஜட்ஜ் பண்ணி இது பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஃபைனல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீன்றதையும் போட்டால் கொஞ்சம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க நேரம் வீணாக்காம நம்ம கொஸ்டினுக்குள்ள பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு போதுமான அளவுக்கு இடைவெளி கொடுப்பேன். அந்த இடைவெளிக்குள்ள நீங்க ஆன்சர் வந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் எடுங்க. அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், டைம் மிச்சப்படுத்த முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் நியூ எடிஷன்ல இருந்தா வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் நியூ எடிஷனும், அதுக்கப்புறம் ஓல்டு எடிஷன். ஓல்டு எடிஷன் ரெண்டுமே கம்பெனில தான் இருக்கும். தமக்கு இளைப்பாறும் மின்னழல் சோலைகள் ஆயின என கலைஞர் குறிப்பிடுவது. டேஷ் அப்படின்றது முதல்ல கொடுத்துட்டோம். பன்முக கலைஞர்ல தான் கேட்டிருக்கோம். எதை வந்து கலைஞர் அவர்கள் வந்து ஒரு இலைப்பாறக்கூடிய ஒரு சோலைகளா வந்து கருதுனாரு அப்படின்றத வந்து உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. 4 ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்கு பாருங்க. இதுல எது வரும் அப்படின்றத நீங்க வந்து போட்டுருங்க. ஓகே, நேரம் நீங்க போட்டுட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவி அரங்குகளே. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? கவி அரங்குகள் தான் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலைப்பாறும் ஒரு சோலைகளா வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஃபுல் ரிவிஷன் திருப்பி நம்ம வர முடியாதுங்க. அதனால பொறுமையா நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து 1944 கலைஞரின் எந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது? நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு லைன் பை லைன் எடுத்து கொடுத்துட்டேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கேன். 1944 எந்த நாடகம் வந்து கலைஞரோட எந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருக்கோம். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனியப்பன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். பழனியப்பன் அப்படின்ற நாடகம் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், அரங்கேற்றப்பட்டிருக்கும். தூக்குமேடை அப்படின்றது வந்து அவருக்கு வந்து எம் ஆர் ராதா நடிச்சிருப்பார். அதுல வந்து அவருக்கு தான் கலைஞர் பட்டம் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ரங்கோன் ராதா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கலைஞரை வந்து அறிஞர் அண்ணாவோட அந்த கதையை தான் வந்து கதைவசனம் வந்து கலைஞர் எழுதியிருப்பாரு. புதையல் அப்படின்றது அவர் சிறு குழந்தையா பாவித்தது தான் புதையல். இதெல்லாம் நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ராஜகுமாரி படத்திற்கு முழு வசனத்தையும் கலைஞரை எழுத சொன்னவர் யார்? ராஜகுமாரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆரோட படம், நம்மளுக்கு தெரியும். அதுல முழு வசனமும் வந்து இவர் தான் எழுதணும்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க? சூப்பர், ஏஎஸ் சுவாமி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏஎஸ் சுவாமி அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, இந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட இந்த ராஜகுமாரி படத்துல வந்து முழு வசனத்தையும் கலைஞரை எழுத சொல்லி கேட்டிருப்பாரு. அடுத்து பொருந்தா ஒன்று எது? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு பாருங்க. குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா, சங்கத்தமிழ், நெஞ்சுக்கு நீதி. இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. நெஞ்சுக்கு நீதி தாங்க இதுல வந்து பொருந்தாம இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். யாரெல்லாம் டி எடுத்தீங்களோ கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. என்ன ரீசன் அப்படின்னா குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா, சங்கத்தமிழ் இது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களோட ஒரு உரைகள். ஓகேங்களா? ஒரு எழுதிய உரைகளை வந்து குறிப்பிடக்கூடியது. ஆனா நெஞ்சுக்கு நீதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தன் வரலாற்று நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சுக்கு நீதி. அடுத்து கலைஞரின் கதை வசனத்தில் உருவான மலைக்கல்லன் எதை பற்றிய பேசிய படமாகும்? மலைக்கல்லன் அப்படின்றது ஒரு எதை பற்றிய பேசிய படமா வந்து கருதப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன வருங்க? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. மலைக்கல்லன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு பேசிய படம் தான் வந்து மலைக்கல்லன். ஓகேங்களா? மலைக்கல்லன், பராசக்தி, ராஜகுமாரி இது மூணுமே வந்து என்ன பண்ணிருக்கும், பகுத்தறிவு கதைகளை பேசியிருக்கும். சமூக கருத்துக்களை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா இளவரசி, மருது நாட்டு இளவரசி, பணம், நாம் திரும்பிப்பார் இதெல்லாமே சமூக கருத்துக்களை வந்து பேசியிருக்கும். பெண்கள் முன்னேற்றத்தை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ள பாசப்பறவைகள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசியிருக்கும். அரசியல் பேசிய படங்கள்னு பார்த்தா புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசலங்குமாரி, வண்டிக்காரன் மகன் இதெல்லாமே வந்து அரசியல் பேசியிருக்கும். ஆனா இதுக்கான ஆன்சர் எதுக்கு? பகுத்தறிவு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். கலைஞர் அவர்கள் தன்னுடைய 14 வயதில் செய்த சாதனை யாது? கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய 14 வயதில் வந்து என்ன சாதனைகள் செய்தார் அப்படின்றதான் 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்க. திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கியது, ஆங்கிலேயரின் எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு போராட்டம், நாடகத்தில் நடித்தது. இதுல எது வரும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க வரும்? இந்தி எதிர்ப்பு போராட்டம். சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர்.
ஓகேங்களா. ஏன்னா அவர் 14 வயதுல என்ன பண்ணிருப்பாரு, தன்னோட கூட இருந்த மாணவர்கள்லாம் ஒன்று திரட்டி திருவாரூர் வீதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய திணிப்புக்கு எதிராக வந்து போராடி இருப்பாரு. அப்பதான் அவருடைய வயது வந்து 14. சோ திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கியப்ப அவரோட வயது என்னன்னு பாத்தீங்கன்னா 23. சோ ஆங்கிலேயரோட எதிர்ப்பு அவர் காட்டுறப்ப, அதாவது கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்ற கட்டுரை மூலமா ஆங்கில எதிர்ப்பு அவர் காட்டுறப்ப அவருடைய வயது என்னதுங்க 22. ஓகேங்களா. சோ இதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கலைஞரின் தாய்மை என்பது டேஷ் நூலாகும். சோ கலைஞரோட அந்த தாய்மை அப்படின்றது என்ன நூல்? சூப்பர், என்னதுங்க, அது வந்து ஒரு சிறுகதை. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சோ கலைஞரோட தாய்மை அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுகதை. ஏன்னா நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு இதெல்லாமே வந்து என்னதுங்க அவருடைய சிறுகதைகள் தான். அப்ப சிறுகதையில தான் வரக்கூடியது. ஓகேங்களா கைஸ், நான் வேகமா யாருன்னா சப்போஸ் ஆன்சர் வேகமா சொல்ற போல ஒரு ஃபீல் இருந்தா நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் எடுத்துட்டு கூட நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். நான் போதுமான அளவுக்கு டைம் தான் கொடுத்துட்டு இருக்கேன். சோ நீங்க பார்க்கலாம். அடுத்து 8வது கேள்வி, பொருந்தா இணை எது? சோ இதுல எது வந்து தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பொருந்தா இணை எது? சூப்பர், நீங்க ஆன்சர் வந்து எடுத்துட்டு இருப்பீங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா ஸ்கெப்டார். இது வந்து கரெக்ட் தான். செங்கோல், செங்கோலை தான் வந்து குறிக்குது. கரெக்ட் தாங்க. ஓகேங்களா. சோ கிராஜுட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தவறு. ஏன்னா கிராஜுட்டி அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது? பனிக்கொடை, பனிக்கொடையை குறிக்கக்கூடியது. சேரிட்டி அப்படின்னா தான் வந்து ஏகையை குறிக்கக்கூடியது. அப்ப மீதி எல்லாமே இங்க கரெக்டா இருக்கு. ஓகேங்களா. டெம்பஸ்ட் அப்படின்னா 1 இதுவும் கரெக்ட் தான். அப்ப பி தான் இங்க தவறா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க பி தான். ஓகேங்களா. சூப்பர். அடுத்து தவறானது எது? தவறானது எது? சாரி கேஸ், கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் வந்திருக்கு. ஓகேங்களா. கொஞ்சம் வேகமா டைப் பண்ணதை டைப் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகே, இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இதுல எதுங்க தவறா இருக்கு? தமிழரின் தத்துவ மரபு. தமிழரின் தத்துவ மரபு அப்படின்ற தாங்க வந்து தவறு. இதனால நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. அதனால நான் வந்து ஆன்சர் சொல்லிடுறேன். தமிழரின் தத்துவ மரபு அப்படின்றத வந்து இங்க தவறா இருக்கு. ஏன்னா தமிழரின் தத்துவ மரபு அப்படின்றது அருணன் வரணும். யார் வரணும்? அருணன் அப்படின்னு வந்திருக்கணும். மூவா வந்து பாத்தீங்கன்னா அரசியலும் அறமும் அரசியலும் அப்படின்றத வந்து மூவா. மீதிலாம் கரெக்ட் தான். நாற்காலிக்காரன் நான் முத்துசாமி, ஆசிரியரின் டைரி வந்து அகிலா, திருக்குறள் உரை வந்து வஉசி, இதெல்லாமே வந்து கரெக்ட் தான். இங்க வந்து அருணன் வந்திருக்கணும். அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. ஆமாங்க, இது நல்லா பாத்துக்கோங்க. நான் ஏன்னா நியூ எடிஷன் போடுறப்ப இந்த பார்ட் நான் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் கொஸ்டின் எடுக்கும்போது தான் வந்து பார்த்தேன். ஓகேங்களா. அதனால இந்த 10வது கேள்வி அதுல மிஸ் ஆனதுல ஒரு பகுதி. சோ கூற்றை கவனி. சூப்பர். இது யார் சார்ந்த கூற்று இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை டைப் பண்ண மறந்துட்டேங்க. சாரி, இங்க யார் சார்ந்த கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க வந்து கல்யாண்ஜி சார்ந்த கூற்றுகள் தான் இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. சோ 3 கூற்றுகள் இருக்கு பாருங்க. இதுல எது ஆன்சர் வரும் அப்படின்றத வந்து நீங்க வந்து எடுங்க. சூப்பர், நேரம் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2, 3 சரி. என்னதுங்க 2, 3 சரி. எப்படி சார் 2, 3 சரி வரும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரம். இவருடைய இயற்பெயர் என்னதுங்க கல்யாண சுந்தரம். ஓகேங்களா. ஆனா வண்ணதாசன் அப்படின்ற புனை பெயர்ல தான் வந்து இவர் எழுதியிருப்பாரு கண்டி. ஆனா இவருடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம். அப்போ 1வது கூற்று இங்க தவறா இருக்குங்க. ஓகேங்களா. இவரோட பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு அது வந்து சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்ற தலைப்புல வந்து பெயர்ல வெளியானது. இது கரெக்ட் தான். இவரோட ஒரு சிறு இசை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது 2016ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. அப்போ இது ரெண்டுமே கரெக்டா இருக்கிறதுனால 2, 3 சரி. 1வது கூற்று மட்டும் தவறு. இவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து 11வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? பாடு இமிழ் பனிக்கடல் பருகி அப்படின்ற அந்த முல்லைப்பாட்டு உணர்த்தக்கூடிய அந்த அறிவியல் செய்தி யாது? சூப்பர், கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சில நேரம் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. சூப்பர், ஏதா இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. 3 கூற்றுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. சோ பொறுமையா பார்த்து எடுங்க பார்க்கலாம் ஆன்சரை. 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பொறுமையா படிச்சுட்டு ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத எடுங்க. நான் அதுக்குள்ள ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா. நீங்க ஆன்சர் எடுத்து வைங்க. காலின் 7 அடி பின் சென்று ஸோ வழி அனுப்புவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தோன்னா பொருணர் ஆற்றுப்படை. இது கரெக்ட் தான். அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம், அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தோன்னா நற்றினை. இதுவும் கரெக்ட் தான். பலர்புகு வாயில்
அடைப்பினர் பலர்புக வாயில் அடைப்ப கடவுனர் வருவீர் உளரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை. அப்ப கலிங்கத்து பரணி இங்க வரக்கூடாதுங்க, இது வந்து குறுந்தொகை தான் சொல்லக்கூடியது. அப்போ 1, 2 மட்டும் தான் அங்க சரியா இருக்கு. அப்ப ஏ தான் இதுக்கான ஆன்சர். யாரெல்லாம் ஏ எடுத்தீங்களோ அவங்களாம் சரியா படிச்சிருக்கீங்க. பலர்புகு வாயில் வரக்கூடியது வந்து குறுந்தொகையில வரக்கூடிய அடிகள். அடுத்து வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் எது? வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் எது? சூப்பர், இதெல்லாம் வேகமாவே நீங்க எடுத்துருவீங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நருந்தொகை, பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து நருந்தொகை, பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து இங்க தவறானது எது? இங்க தவறானது எது? சூப்பர், நீங்க நிறைய ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் பொறுமையா ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வரேன். கடும்பு, கடும்பு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுற்றம், இது கரெக்ட் தான். இரடி, இரடி அப்படின்னா திணை, இதுவும் கரெக்ட் தான். படுகர், படுகர் அப்படின்னா பள்ளம், இதுவும் கரெக்ட் தான். பொம்மல், பொம்மல் அப்படின்னா வந்து சோறு, பொம்மல்னா என்ன வரணுங்க? சோறுன்னு வரணும். ஓகேங்களா? அப்ப இங்க டி தான் தவறா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து டி. பொம்மல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோறு. வைரியம் அப்படின்னா தான் கூத்தர், வைரியம் அப்படின்னா தான் கூத்தர்னு வரணும். அப்ப யாரெல்லாம் டி எடுத்தீங்களோ அவங்க கரெக்டா எடுத்திருக்கீங்க. அடுத்து காசி காண்டம் என்பது, காசி காண்டம் என்பது டேஷ். சூப்பர், காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல், சி தான் இதுக்கான ஆன்சர். இதெல்லாம் வேகமா எடுத்துருவீங்க. காசி நகரத்தின் பெருமையை பாடக்கூடிய நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா காசி காண்டம். அடுத்து வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு, இதில் பயின்று வரக்கூடிய அணி எது? இது நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதில் பயின்று வரக்கூடிய அணி என்ன? நீங்க உவமை அணி. சூப்பருங்க, ஓமை, ஓமேயம், ஓம் உருபு மூன்றுமே வந்துட்டு இதுல ஓம் உருபு வெளிப்படையா வந்தா அதான் ஓமை அணின்னு சொல்லுவோம். இங்க போலும் அப்படின்ற ஓம உருபு வெளிப்படையா வரதுனால இதுல ஓமை அணி தான் பயின்று வந்திருக்கு. அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. பாருங்க 3 கூற்றுகள் இருக்கு. பொறுமையா எடுங்க பார்க்கலாம். பொறுமையா ஆன்சர் எடுங்க. சூப்பர், நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வரேன். என்ன நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. சோ பெருமாள் திருமொழி வந்து பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்துல 5ஆம் திருமொழியா இருக்கு. கரெக்ட் தான். இதில் 105 பாடல்கள் உள்ளன. ஆமாங்க, 105 பாடல்கள் இருக்கு. இதுவும் கரெக்ட் தான். இவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. சோ குலசேகரோட காலம் 8ஆம் நூற்றாண்டு. இதுவும் கரெக்ட் தான். அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. அடுத்து பொருந்தா இணை எது? இங்க எது பொருந்தாம இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? சொற்பொருள் இருந்து கொடுத்துருக்கோம். விசும்பு. சோ ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்னா சொல்லிட்டு வரேன். விசும்பு அப்படின்னா வானம், கரெக்ட் தான். ஊழ் அப்படின்னா வந்து பார்த்தா சாரி ஊழி அப்படின்னா வந்து யுகம், கரெக்ட் தான். பீடு, பீடு அப்படின்னா சிறப்பு, இதுவும் கரெக்ட் தான். தன்பயல், தன்பயல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்த மழை. தன்பயல் என்னன்னு வந்திருக்கணும்? குளிர்ந்த மழைன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் டி. அடுத்த 19வது கேள்வி பாருங்க. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் எனும் பாரதியார் பாடல் ஒரு டேஷ். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்ற பாரதியார் பாடல் வந்து டேஷ் வழுவமைதி வந்து இதுல வந்து பயின்று வந்திருக்கு. ஓகே, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. இதுல மரபு வழுவமைதி தான் வந்து பயின்று வந்துருக்கு. ஏன்னா குயில் வந்து கத்தாது, குயில் வந்து கூவும். ஆனா அவரு கத்துன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம அந்த இதுக்காக நம்ம என்ன பண்றோம், அதை வந்து ஏத்துக்கிறோம். அதனால அது வழுவமைதி, மரபு வழுவமைதி தான் அதுல பயின்று வந்திருக்கு. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் எனும் தொடர் எதனை குறிக்கிறது? சோ பரிபாடல்ல இருக்கக்கூடிய அந்த விசும்பும் அப்புறம் இசையும் அப்படின்றது வந்து எதை குறிக்கிறது? சூப்பர், இதுக்கான ஆன்சரை நீங்க வந்து எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் எதுங்க? வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. டி தாங்க இதுக்கான ஆன்சர். பரிபாடல் அடியில் இருக்கக்கூடிய விசும்பும் இசையும் வந்து பாத்தீங்கன்னா வானத்தையும் பேரொளியும் தான் வந்து குறிக்கிறது. கூற்றை கவனி. செய்கு தம்பி பாவலர் சார்ந்த 3 கூற்றுகள் தான் அங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ அதை பார்த்துட்டு பொறுமையா ஆன்சர் எடுங்க பார்க்கலாம்.
ஓகே, நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வரேன், நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி எனும் ஊரை சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். கரெக்ட் தான். 15 வயதில் செய்யுள் இயற்றும் திறனை பெற்றார். ஆமாங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா 15 வயதிலே செய்யுள் இயற்றும் திறனை பெற்றவர் இருப்பார். கரெக்ட் தான். சீராபுராணத்துக்கு உரை எழுதி உள்ளார். ஆமாங்க, சீராபுராணத்துக்கு உரை எழுதியிருப்பார். இதுவும் கரெக்ட் தான். அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால இங்க டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்கள் எத்தனை? திருவிளையாடற் புராணத்தில் இருக்கக்கூடிய படலங்கள் வந்து எத்தனை? எத்தனை படலங்கள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? 64 படலங்கள். சி தான் இதுக்கான ஆன்சர். யாரெல்லாம் சி எடுத்தீங்களோ அவங்க கரெக்டா எடுத்திருக்கீங்க. 64 படலங்கள் உள்ளன. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என வினவுவது. வீட்டுல தக்காளி இல்லப்பா, நீ கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்கிறோம். என வினவுவது டேஷ் வினா. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. ஏவல் வினா. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு நம்ம கேட்கறதுனால இதுல வந்து ஏவல் வினா தான் பயின்று வருது. ஆழத்து மேலே குவளை, குளத்துல வாலிய நெடிய குரங்கு என்பதன் பொருள்கோள் ஏது? ஆழத்து மேலே குவளை, குளத்துல வாலிய நெடிய குரங்கு. சூப்பர். என்னங்க இதுல பயின்று வருது? கொண்டு கூட்டு பொருள் கோள். டி தான் இதுக்கான ஆன்சர். அங்கங்க இருக்கக்கூடிய சொற்களை கொண்டு எடுத்துட்டு வந்து கூட்டி பொருள் கொள்ளணும். அதனால்தான் இதுல கொண்டு கூட்டு பொருள்கோள் பயின்று வருது. ஓகேங்களா? சூப்பர். பொருள்கோள் 8 வகைப்படும், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி யாது? சின்னமனூர் செப்பேடு, அந்த செப்பேடு வந்து எந்த செய்தியை வந்து உணர்த்துது? சூப்பர். சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சங்க காலத்துல மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்றத வந்து குறிக்குது. அடுத்து, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பாடியவர். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பாடியவர் யார்? சூப்பர். யாருங்க? பாரதி தான் இதுக்கான ஆன்சர். ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். பாரதி தான் வந்து இதை வந்து பாடியிருப்பார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யாருங்க? பாரதியார் தான் வந்து பாடியிருப்பாரு. அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர். குமரகுருபரர் நூல்களில் பொருந்தாதது எது? சொற்களை கொடுக்கப்பட்டதுல குமரகுருபரர் நூல்கள்ல வந்து பொருந்தாதது எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. திருக்கை வழுக்கம். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா கந்தர் கல்வியன்பா, மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம் இதெல்லாமே அவருடைய தான். திருக்கை வழுக்கம் வந்து கம்பருடையது, அதனால அது பொருந்தாதது. கூற்றை கவனி. கம்பர். கம்பர் சார்ந்த 3 கூற்றுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சோழ நாட்டு திருவெழுந்தூரை சேர்ந்தவர். கம்பர் வந்து என்னதுங்க? சோழ நாட்டு திருவெழுந்தூரை சேர்ந்தவர். ஆமாங்க, சோழ நாட்டுல இருக்கக்கூடிய திருவெழுந்தூரை சேர்ந்தவர். கரெக்ட் தான். நீங்க ஆன்சர் எடுங்க, நான் ஒண்ணு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டார். ஆமாங்க, சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டிருப்பார். இதுவும் கரெக்ட் தான். கம்பராமாயண பாடல்கள் சந்தனயம் மிக்கவை. ஆமாங்க, கம்பராமாயண பாடல்கள் எல்லாமே என்னதுங்க? சந்தனயம் மிக்கவை. இதுவும் கரெக்ட் தான். அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. தொண்டகப்பறை எந்நிலத்திற்கு உரியது. தொண்டகப்பறை வந்து எந்நிலத்திற்கு உரிய ஒரு பறை. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? குறிஞ்சி. ஓகேங்களா? குறிஞ்சி திணைக்குரிய ஒரு பறை தான் வந்து பாத்தீங்கன்னா தொண்டகப்பறை. குளிர்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலங்கள் யாவை? குளிர்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலங்கள் யாவை? சூப்பர். குறிஞ்சி, மருதம், நெய்தல். ஏன்னா குறிஞ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலம், முன்பனி காலம் வரும். மருதம் நெய்தலுக்கு 6 பெரும்பொழுதுகளும் வரும். ஆனால் அதுதான் வரக்கூடியதா இருக்கும். அப்ப குறிஞ்சி, மருதம், நெய்தல். அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். இக்குறளில் பயின்று வரும் அணி எது? தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். இக்குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது?
சூப்பர். எந்த நீங்க பயின்று வருது? நீங்க வந்து ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. தேவர் அனைவர் கயவர் அவரும் தான் மெய்வந்த செய்துருக்கலான். சூப்பர். வஞ்ச புகழ்ச்சி அணி தான் வந்து இதுல வந்து பயின்று வருது. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? வஞ்ச புகழ்ச்சி அணி. ஏன்னா என்ன பண்றாங்க? புகழ போல இகழ்ந்தா போல புகழறதுனால வஞ்ச புகழ்ச்சி அணி தான் வந்து பயின்று வருது. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலை எழுதியவர் யார்? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூல் எழுதியவர் யார்? சூப்பர். யாருங்க? மாப்போ சிவஞானம். சீதா வந்து இதுக்கான ஆன்சர். சோ மாப்போ சிவஞானம் அப்படின்றவர் தான் வந்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூல் வந்து எழுதியிருப்பார். இந்த நூலுக்கு தான் 1966 அவருக்கு சாகித்ய அகாதமி விருதும் கிடைச்சிருக்கும். திரிபுவன சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் யார்? திரிபுவன சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். யாருங்க? இரண்டாம் ராசராச சோழன். பி தான் இதுக்கான ஆன்சர். சோ கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி எல்லாமே இரண்டாம் ராசராச சோழன். அடுத்து சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த காண்டத்தில் காணப்படுகிறது? சோ சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்திர விழா ஊரெடுத்த காதை அப்படின்ற காதை வந்து எந்த காண்டத்தில் காணப்படுகிறது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. புகார் காண்டம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர்? புகார் காண்டத்தில் தான் வந்து காணப்படக்கூடியதா வந்து இருக்கு. அடுத்து ராஜம் கிருஷ்ணன் அவர்களால் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய நூல் எது? சோ ராஜம் கிருஷ்ணன் என்ன பண்ணிருப்பாங்க? பெண் குழந்தைகளோட கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதப்பட்ட நூல் எது? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ பெண் குழந்தைகளுக்கான கொலைக்கான காரணங்களை அவர் ஆராய்ந்து எழுதியதான் மண்ணகத்து பூந்துளிகள். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மண்ணகத்து பூந்துளிகள். ஸோ கரிப்பு மணிகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பள தொழிலாளர்களை பத்தி எழுதியிருப்பாங்க. வேருக்கு நீர் அப்படின்றது நம்மளுக்கு அதுல படிக்கும்போதே தெரிஞ்சுட்டு இருக்கோம். சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் ரெண்டுமே வந்து உழைவர்களை பத்தி எழுதியிருப்பாங்க. கூட்டு குஞ்சுகள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையை பத்தி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். மண்ணாசை கருதி பகைவர் நாட்டை கைப்பற்ற போரிடுதல் டேஷ். சோ மண்ணாசை கருதி எதிர் நாட்டை மேல மண்ணாசை கருதி பகைவர் நாட்டை கைப்பற்றதுக்காக அந்த போரிடக்கூடியதை வந்து டேஷ் என்று சொல்லுவார். சூப்பர். எதுங்க? வஞ்சித்திணை. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சோ வஞ்சித்திணை தான் வந்து பாத்தீங்கன்னா பகைவர் நாட்டை கைப்பற்ற மண்ணாசை கருதி போரிடுறது. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எது? இதெல்லாம் ரொம்ப வேகமா எடுப்பீங்க நீங்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எது? சூப்பர். எதுங்க? சிலப்பதிகாரம். டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 38வது கேள்வி. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என கூறியவர் யார்? செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என கூறியவர் யார்? சூப்பர். மதுரை கணக்காயர் மகனாரான நக்கீரனார். டி தாங்க இதுக்கான ஆன்சர். மதுரை கணக்காயர் மகனாரான நக்கீரனார் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொன்னவர் அவரு தான். முத்தையா என்பவர் எழுதிய முதல் திரைப்பட பாடல் எது? முத்தையா என்பவர் எழுதிய முதல் திரைப்பட பாடல் எது? சூப்பர். எதுங்க? கலங்காதிரு மனமே. சோ கலங்காதிரு மனமேன்னு தான் 1949 வந்து இவர் எழுதியிருப்பாரு. அப்ப ஏதான் இதுக்கான ஆன்சர்? கலங்காதிரு மனமே. தார் என்பது எந்த வாய்ப்பாட்டில் வரும்? பாருங்க, தார் அப்படின்றத வந்து நீங்க அழகு பிரிச்சிங்க அப்படின்னா அது எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும்? சூப்பர். தார் அப்படின்றது வந்து என்னதுங்க? நேர். நேர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நாள் வாய்ப்பாட்டில் வரக்கூடியது. அப்ப நாள் தான் இதுக்கான ஆன்சர். சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். பொருந்தா இணை எது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க 2 ஞாபகம் வச்சுங்கன்னா மீதி நீங்க எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இதுதான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுல லாஸ்டா நேர்னு முடிஞ்சா எல்லாமே காய்னு வரும், நிறைன்னு முடிஞ்சா கனின்னு வரும். ஓகேங்களா? அப்போ நேர் நேர் நேர், நேர் 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 தேமாங்காய். இது கரெக்ட் தான். நிறை நேர் நேர், நிறை நேர்னா வரணுங்க
நிறை நேர் புளிமா புளிமா வரணும். அப்ப நேர்னு முடிஞ்சுக்கிறதுனால புளிமாங்காய், இதுவும் கரெக்ட் தான். நிறை 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 கருவிலம், மறுபடியும் நிறைன்னு வந்திருக்கிறதுனால கருவிலங்கனி, இதுவும் கரெக்ட் தான். நேர் நிறை நிறைன்னு வந்தாதான் கனி, ஏன்னா நேர்னு வந்தா காயை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இது நேர்னு வந்து கனின்னு சொல்லப்பட்டதுனால டி தான் இங்க தவறா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து, உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர் யார்? உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட பாராமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர்கள் யார்? சூப்பர். யாருங்க? அதியன் பெருஞ்சாத்தான். பி தான் இதுக்கான ஆன்சர். சோ ஔவையார் வந்து அதியனையும், நக்கீரனார் வந்து பெருஞ்சாத்தானையும் வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் எது? சோ சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் என்ன பாவினம் வந்து அமைஞ்சிருக்கு? சூப்பர். எதுங்க? அகவற்பா, அதாவது ஆசிரியர்பா. ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அகவற்பா தான் வந்து அமைந்திருக்கு. அறமும் அரசியலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இந்த கொஸ்டின் நான் முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்டேன். அறமும் அரசியலும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார்? யாருங்க? மு வரதராசனார். சீதா இதுக்கான ஆன்சர் மூவா. வாழ்விக்க வந்த காந்தி எனும் மொழிபெயர்ப்பு யாருடையது? வாழ்விக்க வந்த காந்தி அப்படின்ற மொழிபெயர்ப்பு யாருடையது? சூப்பர். யாருங்க? ஜெயகாந்தன். டி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ ஜெயகாந்தன் தான் வந்து வாழ்விக்க வந்த காந்தி, அதாவது பிரெஞ்சு மொழியில வந்த அந்த வரலாற்றை வந்து தமிழாக்கம் பண்ணியிருப்பாரு ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். யாருங்க? ஜெயகாந்தன். நம்மளுக்கு இங்க புக்ல ஜெயகாந்தன் கொடுத்திருக்காங்க ஓல்டு எடிஷன்ல, அதனால நம்ம அதை இப்படி படிச்சுப்போம். தமிழின் முதல் அகராதியை எழுதியவர் யார்? தமிழோட முதல் அகராதி. இதெல்லாம் நீங்க ரொம்ப வேகமா ஆன்சர் எடுப்பீங்க. சூப்பர். யாருங்க? வீரமா முனிவர். சி தான் இதுக்கான ஆன்சர். வீரமா முனிவர் தான் வந்து தமிழோட முதல் அகராதி வந்து எழுதியிருப்பாரு. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார்? கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார்? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன வருங்க? கு அழகிரிசாமி. டி தான் இதுக்கான ஆன்சர். சோ கரிசல் வரிசையில் எழுத்துள்ள மூத்தவர் வந்து கு அழகிரிசாமி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி, ஒரு சொல்லையும் பொருளையும் வரிசையா நிறுத்தி அவ்வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்வது டேஷ். ஒரு சொல்லையும் பொருளையும் வரிசையா நிறுத்திட்டு அந்த வரிசைப்படி நிறுத்தி பொருள் கொள்வது டேஷ். சூப்பர். என்ன அணின்னு சொல்லுவோம்? நிரல் நிறை அணி. சி தாங்க இதுக்கான ஆன்சர். நிரல் நிறை அணி தான் வந்து ஆன்சர். அடுத்து 50வது கேள்வி. பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதெழுது இறங்கி தேம்ப. இப்பாடலின் அடிகோட்டு சொற்களின் பொருளை தேர்வு செய்க. பாருங்க, 2 இடத்த அடிகோடிட்டு இருக்கும். காணில் அப்படின்ற இடத்தையும் தேம்ப அப்படின்ற இடத்தையும் அடிகோடிட்டு இருக்கும். இது தேம்பாவணியில வரக்கூடிய ஒரு அடிகள் தான். ஓகேங்களா? சோ இதுக்கான சரியான பொருள் எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். நேரம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா கான் அப்படின்றது வந்து காடை குறிக்கக்கூடியது, தேம்ப அப்படின்னா வாடை அப்படின்ற பொருள்ல வரக்கூடியது. அப்ப சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என கூறியவர் யார்? சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? கா சச்சிதானந்தம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். கா சச்சிதானந்தம் தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. தேவநேய பாவானார் சார்ந்த 3 கூற்றுகள் தான் இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ பொறுமையா எடுங்க, பார்க்கலாம். பொறுமையா ஆன்சர் எடுங்க. ஓகே, நீங்க ஆன்சர் எடுத்து வைங்க. நான் ஒண்ணு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுகிறார். ஆமாங்க, மொழி ஞாயிறுன்னு அழைக்கப்படுறாரு. கரெக்ட் தான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலியின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். கரெக்ட் தான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலியோட திட்ட இயக்குனராக பணியாற்றிருப்பாரு. இதுவும் கரெக்ட் தான். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்திருப்பாரு. இதுவும் கரெக்ட் தான். அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து பொருந்தா இணை எது? இங்க இதுல பாருங்க, இதுல இருந்து எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு பாருங்க, பார்க்கலாம். பொறுமையா எடுங்க. சூப்பர். நேரம் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கத்தரி நாற்று.
ஓகேங்களா? ஆமாங்க, நம்ம கத்தரியை வந்து நாற்றுன்னு தான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்க கரெக்டா இருக்கு, கத்தரி நாற்று. அடுத்து மா கன்று, அதாவது அந்த தாவரங்களோட அந்த இளநிலை பயிர்கள். மா கன்று, ஆமாங்க, மா புளி வாழை இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கன்றுன்னு தான் வந்து சொல்லுவோம். கரெக்ட் தான். வாழை குருத்து, ஆமாங்க, வாழையோட இளநிலை வந்து குருத்து. தென்னங்கன்று தவறுங்க, அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. தென்னம்பிள்ளைன்னு வந்திருக்கும், சென்னை மரத்தோட இளநிலை வந்து தென்னம்பிள்ளைன்னு வரணும், அப்ப டி தான் தவறா இருக்கு. சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவரின் இயற்பெயர் யாது? சோ சந்த கவிமணின்னு யார் குறிப்பிடப்படுறாருங்க? சூப்பர், தமிழ் அழகனார். தமிழ் அழகனார் தான் சந்த கவிமணின்னு குறிப்பிடப்படுறாரு. அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா சண்முக சுந்தரம். ஏ தான் இதுக்கான ஆன்சர். சண்முக சுந்தரம் தான் வந்து சந்த கவிமணின்னு குறிப்பிடப்படுறாரு. அவருடைய ஆன்சர் ஏ. தமிழ் இன்பம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் இன்பம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ராபி சேதுப்பிள்ளை. டி தான் இதுக்கான ஆன்சர், ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து தொழிற்பெயருடன் தொடர்பற்றது எது? சோ 4 ஆப்ஷன்ல எது இதுல தொழிற்பெயரோட கூட தொடர்பற்றது? சோ நீங்க ஆன்சர் எடுங்க, நான் ஒன்னா சொல்லிட்டு வரேன். வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும். ஆமாங்க, வினையே உணர்த்தி நிற்கும், தொழிற்பெயர் தான். கரெக்ட் தான். காலம் காட்டும் தவறுங்க, தொழிற்பெயர் வந்து காலம் காட்டாது. அப்ப பி தான் இங்க தவறா இருக்கு. இதுக்கான ஆன்சர் பி தான், ஏன்னா தொழிற்பெயர் காலம் காட்டாது. வலிமிகின் வலி இல்லை என சிறப்பித்தவர் யார்? வலிமிகின் வலி இல்லை என சிறப்பித்தவர் யார்? சூப்பர், இதுக்கான ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. புறநானூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயூர் முடவனார். யாருங்க? புறநானூற்றுல ஐயூர் முடவனார் தான் வந்து இதை சிறப்பிச்சிருப்பாரு. அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர், வலிமிகின் வலி இல்லை வந்து ஐயூர் முடவனார். அடுத்து பொருந்தா இணை எது? சோ சொற்பொருள் இருந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, இதுல எது பொருந்தாம இருக்குன்னு எடுங்க பார்க்கலாம். நீங்க வேகமா ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க, நான் ஒன்னொன்னு சொல்லிட்டு வரேன். நேமி அப்படின்னா சக்கரம், கரெக்ட் தான். கோடு அப்படின்னா வந்து மலை, கரெக்ட் தான். விரிச்சி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நற்செயல், கரெக்ட் தான். சுவல், சுவல் அப்படின்னா தோல்னு வரணும். சுவல்னா என்னன்னு வரணும்? தோல்னு வரணும். அப்ப இதுதான் இங்க தவறா இருக்கு. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? தூவி அப்படின்னா தான் தூவின்னு அர்த்தம். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? இது ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி. 10 பாட்டுல குறைந்த அடிகளை உடைய நூல் எது? சூப்பர், இதுக்கான ஆன்சர் எதுங்க? முல்லைப்பாட்டு. டி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ முல்லைப்பாட்டு தான் வந்து 10 பாட்டிலே குறைந்த அடிகளை உடைய நூல். மொத்தம் 103 அடிகள் தான் வந்து இருக்கும். அடுத்து 60வது கேள்வி. பொருந்தா இணை எது? பாருங்க, 4 கூற்றுகள் இருக்கு. இதுல எது பொருந்தாம இருக்குன்னு எடுங்க பார்க்கலாம். சோ பொறுமையா எடுங்க, நிறைய ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க, சில பேர் வேகமா படிச்சவங்க. சோ நான் இருந்தாலும் ஒண்ணு சொல்லிட்டு வரேன். மார்கழி திங்கள் இருபெயரட்டு பண்பு தொகை. ஆமா, கரெக்ட் தான். மார்கழி திங்கள் சிறப்பு பெயர் முன்னாலேயும் பொது பெயர் பின்னாலே வந்தது, கரெக்ட் தான். செங்காந்தல், செங்காந்தல் வந்து பண்பு தொகை, இதுவும் கரெக்ட் தான். சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டை பேசினார். 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் தவறுங்க. ஏன்னா இது எதை வரணும்? அன்மொழி தொகைன்னு வரணும். ஓகேங்களா? அப்ப சி தான் இங்க தவறா இருக்கு. இதுக்கான ஆன்சர் சி, கொள்களிர் வினை தொகை, கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் சி. ஓகே கைஸ், ஸோ வெற்றிகரமா நம்ம டெஸ்ட்டை வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ 60 கேள்விகள் நீங்க கூடவே போட்டு வந்திருப்பீங்க. உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை உங்களுக்கு வந்து நான் பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டேன். உங்களுக்கு அப்போ நான் கடமைப்பட்டிருக்கிறது சைக்காலஜி. ஸோ நாளையிலேருந்து சைக்காலஜி தான் நம்ம வந்து பார்க்கணும். இத்தனை தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை ஷார்ட்ஸ் வீடியோவில் மட்டும்தான் நான் வந்து போடுவேன். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் பண்ணீங்க அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு போகிறத வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் ரேராக தான் வரும். ஏன்னா முக்கியமானதாக இருந்தால் நான் 1-2 போடுவேன். மற்றபடி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஓரங்கட்ட வேண்டியது தான். இதுல குறிப்பு வந்து ஒரு 2 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது நான் வீடியோ போடுறப்ப இதை வந்து நான் தப்பா சொல்லியிருக்கேன், அதனால இங்க கரெக்ஷன் பண்ணிடுறேன். புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2000. ஸோ புயல்களுக்கு பெயர் வைக்கிற முறையை 2000 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க.
ஒரு 64 பேர்களோட எப்போ பட்டியலிட்டு இருப்பாங்க அப்படின்னா 2004 பட்டியலிட்டு இருப்பாங்க. அது அங்கே கரெக்ஷன் இங்கே கொடுத்துட்றேன் எக்ஸாம் முன்னாலே, இதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் 100% தயாராக இருப்பீங்கன்னு நான் முழு மனதோட நம்புறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஜிகே பார்ட்டை ஒரு பக்கம் படிச்சுட்டு ரெடியாக இருங்க. அதையும் நான் உங்களுக்கு ஒரு நாள் டெஸ்ட் வச்சிடறேன். ஓகேங்களா? ஜிகேல கொஞ்சம் கொஞ்சம் முடிக்காம இருக்கு, எக்கனாமிக்ஸ் முடிக்காம இருக்கு, அதை நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா? மற்றது மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்து ஒரே ஒரு வீடியோ தான் போட முடியும். அதை நான் மேக்ஸிமம் அதையும் பார்த்து முடிச்சிடுறேன். மீதி நீங்க ஏற்கனவே கொடுத்துக்கிற பிடிஎஃப் படிச்சு ரெடியா இருங்க. இதுக்கப்புறம் சைக்காலஜி. தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு. தேங்க்யூ கைஸ். உங்களோட மார்க் எவ்வளோன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, ஒரு லைக்கை போட்டு விடுங்க.